மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் மீது மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்தமைக்கு தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் நடுவண் சுகாதாரத்துறை அமைச்சர், இந்திய தேசத்திற்கே 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் எனக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் அமைச்சர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் CV சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் காணிக்கையாக்குவதோடு, எனக்கு உறுதுணையாக இருந்த தோழமை கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி, புதிய தமிழகம், புரட்சி பாரதம் கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளுக்கும், அமமுக உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்ற அதே நேரத்தில் 2011ஆம் ஆண்டு என்னுடைய 26வது வயதில் செஞ்சி தொகுதியில் போட்டியிடுவதற்காக எங்களுடைய நிறுவனர் என்னை அந்த மண்ணிற்கு அனுப்பி வைத்த பொழுது, அந்த மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளையாக அவ்வளவு பெரிய அலையிலேயும் விழுப்புரம் மாவட்டத்தில் என்னை வெற்றி பெற வைத்த அந்த செஞ்சி தொகுதி மக்கள் மீண்டும் 10 ஆண்டுகள் கழித்து அதைவிட மிக அதிகமான நம்பிக்கையும் அன்பையும் வைத்து இன்றைக்கு இந்த அவைக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த செஞ்சி தொகுதி வாக்காளர்களுக்கு என்றும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதையும் தாண்டி இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, முதல்படியாக இந்த நிதிநிலை அறிக்கையில் நீர்வளத்துறையில் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் கூறியிருப்பது போல, பெண்ணையாறு செய்யாறு இணைப்பு திட்டத்திற்கு திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக 50 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், நந்தன் வாய்க்கால் திட்டம் என்பது நீண்ட நெடிய காலமாக அந்த மக்கள் அங்கே போராடி கொண்டு வருகின்ற திட்டம். அதற்கு பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்டு 76 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய் தேவை என்று பல முறை திட்ட அறிக்கை 2018 இருந்து அந்த திட்ட அறிக்கை இங்கே அனுப்பப்பட்டு வந்திருக்க காலத்தில் அது கிடப்பிலேயே கிடைக்கிறது. 50 கோடி நம்ம டிபிஆருக்கு ஒதுக்கி இருக்கிறோம். இது போதுமானதாக டிபிஆர் தயாரிக்கிறதுக்கு இருந்தாலும் நந்தன் வாய்க்காலுக்கு என்று ஒரு தனி நிதியை, தொகுப்பு நிதியை வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக செஞ்சி பேரூராட்சி பகுதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய செஞ்சி பேரூராட்சி பகுதி, அங்கே அந்த பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலமாக குப்பைகள் கொட்டப்பட்டு ஒரு சீர்கெட்ட சூழ்நிலை அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தாலும் கூட, அங்கே பேரூராட்சி அலுவலர், செயல் அலுவலர் என்று சொல்லக்கூடியவர் நீண்ட நாட்கள் காலமாக அங்கு பணியை செய்யவில்லை. அது ஏன் என்பது எங்களுக்கும் தெரியவில்லை. அங்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேரடி கவனத்தை அதில் செலுத்தி அங்கே என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது, ஏன் செயல் அலுவலர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 1 வருஷத்துக்கு மேல அங்க பணி செய்ய மாட்டிருக்கிறார்கள், இது வரைக்கும் 1 வருஷத்துல 6 செயல் அலுவலர்கள் அங்க மாறி இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அதே செஞ்சி தொகுதியை பொறுத்தவரை மிக முக்கியமான பிரச்சனை போத்வாய் பழவளம் போன்ற கிராமங்கள் அருகே டான்மைன் நிறுவனத்தின் மூலமாக முந்தைய காலங்களில் அனுமதி பெற்று கிரானைட் குவாரி ஒன்று அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கே கிடைக்கின்ற கிரானைட்டினுடைய தரம் சரியாக இல்லை என்று அந்த கிரானைட் குவாரி இன்றைக்கு கல் குவாரியாக மாற்றப்பட்டு வெடி வைத்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வெடி வைக்கின்ற காரணத்தினாலே அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டு, அது குறித்த பல கோரிக்கைகளும் அரசிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அரசு அந்த டான்மை நிறுவனத்திலிருந்து ஒப்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களுக்கு நீங்கள் எல்லா அனுமதியும் பெற்றிருக்கிறீர்கள், 10 நாட்களுக்குள்ள நீங்க உங்க பணியை துவங்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று சொன்னதின் அளவில் அங்கு காவல்துறையின் அனுமதியோட அங்கு கற்களை வெட்டி எடுப்பதற்கான முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பதட்டத்தை தணிப்பதற்கு இந்த அரசு உடனடியாக முன்வந்து அந்த டான்மை நிறுவனத்தின் மூலமாக அங்கே செயல்பட்டு வரக்கூடிய அந்த குவாரியை மூடுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அதே நேரத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் என்பது அங்கே அமைந்திருக்கிறது. நான் இங்கே இந்த நேரத்தில் நின்று பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று, எங்களுடைய நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா. தமிழின போராளி மருத்துவர் ஐயா என்றால் வாழும் பெரியார். வாழும் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என் கால் எப்பொழுதும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் படாது என்று சொல்லி இன்றைக்கும் மக்கள் பிரச்சனையை மக்கள் மத்தியில் வைத்து பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் வணங்கி என்னை இந்த அவைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வணங்கி மேல்மலையனூர் ஊராட்சியில் அந்த கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை தினம் அன்று 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள், பல லட்ச பக்தர்கள் வந்து செல்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்னி குளம் என்பது ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அது பராமரிப்பு இல்லாத சூழ்நிலையினால அங்க வருகின்ற பக்தர்கள் அனைவரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆடை காணிக்கை எப்படி திருநள்ளாறுல வந்து ஆடைகளை காணிக்கையாக கொடுக்கிறார்களோ அதுபோல் அந்த குளத்திலேயே ஆடைகளை விட்டுவிட்டு செல்கின்ற காரணத்தினாலே பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற வரலாறு அங்கே இருக்கிறது. அந்த குளத்தை பராமரிப்பதற்கு உடனடியாக உள்ளாட்சி துறையும் HRNC டிபார்ட்மெண்ட் இந்து சமய அறநிலைத்துறையும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொண்டு, மிக முக்கிய பிரச்சனையாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அருகே செயல்பட்டு வரக்கூடிய சிப்காட் விரிவாக்கத்தை மேல்மா பகுதியில் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட நேரில் வந்து சென்று அந்த போராட்டக்காரர்களை கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் சிறிது காலம் அந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மீண்டும் அந்த சிப்காட் விரிவாக்கம் தொடரும், அதற்கான நிலங்கள் கையகப்படுத்தப்படும் என்று அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள், சிப்காட் வட்டாட்சியர்கள் எல்லாம் அங்கே கூறியிருக்கின்ற காரணத்தினாலே அந்த மக்கள் மீண்டும் போராட துவங்கி இருக்கிறார்கள். உடனடியாக நம்முடைய அரசு எப்படி பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாய நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்ததோ அதுபோல் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் என்பது முழுமையாக கிராமப்புற பகுதி, அதுவும் இல்லாமல் முப்போகம் விளைவிக்கின்ற விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த விவசாய நிலங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை தான் எங்களுடைய விருப்பமும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மேல்மாவுடைய விவசாயிகளுடைய கண்ணீருக்கு கூடிய விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும். இன்றைக்கு எந்த விவசாயியுடைய அனுமதி இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்று மாவட்ட தலைவர் அவர்களிடம் ஆல்ரெடி ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம்.